பார்போற்றும் பதிரு யுத்தம் நடந்த மாதம், தீய பகை வீழ்த்தி வெற்றி கனியை பெற்ற மாதம், இனிமையான இஃப்தார் இருக்கும் மாதம், கெட்ட ஷைத்தானை ஓட அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் وعلى آله وأصحابه وسلم أجمعين. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كمثل الغيث أعجب الكفار تباته ثم يهيج فتراه مصفرا ثم يكون حطاما إلى آخره. صدق الله العلي العظيم. அளவில்லா அன்பும் நிகழல்லா அன்பும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உரித்தது. இன்னும் அவனின் தூதர் நமது காத்தம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களுடைய அளவில்லா குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடக்கக்கூடிய சத்திய உத்தம சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமழை என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பாகின்றது மனித வாழ்க்கை. இந்த மனித வாழ்க்கையை அல்லாஹ் எவ்வாறு படைத்துள்ளான்? ஒரு இடங்களில் அல்லாஹ் சொல்லும் பொழுது என்பதாக அல்லாஹ் தான சொல்லி காட்டுகின்றான். மனித படைப்பை நாம் சிறந்தவர்களாக ஆக்கியுள்ளோம் என்பதாக. ஆனால் இந்த மனித படைப்பு எப்படி படைக்கப்பட்டுள்ளது? உலக வாழ்க்கையில் இவனை 5 கட்டங்களாக அமைப்பது அல்லாஹ் தஆலா மேல் ஓதப்பட்ட ஆயத்துகள் வசனங்கள் மூலமாக குறிப்பிடுகின்றான். எப்படி இவன் பிறப்பில் இருந்து முதல் கட்டமாக இவனுடைய பிறப்பில் இருந்து 7 வயது வரை இவனுடைய வாழ்க்கை விளையாட்டிலேயே அவனுடைய வாழ்க்கை கழியும். இதை அல்லாஹ் சொல்லும் பொழுது லாபி என்பதாக சொல்லி காட்டுகின்றான். இவர்கள் விளையாடக்கூடிய பருவத்தை அறிந்தவர்கள் விளையாட்டில் தான் இவருடைய வாழ்க்கையில் கழிந்து கொண்டே இருக்கும். 2வது கட்டம், 2வது படித்தரம் எது என்று பார்க்கக்கூடிய சமயத்தில் 7 வயதிலிருந்து 14 வயது வரை இருக்கக்கூடிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் தான் மனிதனுடைய வாழ்க்கை எப்படி அமைகின்றது? வீணான செயல்கள், திட்டமிடாத எவ்வித குறிக்கோளும் இலட்சியமும் இல்லாத வீணான முறையில் வாழ்க்கையை கழித்தல் லஹு என்று இதற்கு அவதியும் சொல்வார்கள். அவனுடைய வாழ்க்கை ஒரு திட்டமிடுதல் என்பது இவனுக்கு இருக்காது. இப்பொழுது பெற்றோர்கள் இவர்களுக்கு வாழ்க்கையை திட்டமிடப்பட்டு வழிமுறைகளை நேரிய வழிகளில் காட்ட வேண்டும். ஆனால் இவர்களுடைய புத்திகள், இவருடைய செயல்பாடுகள் எல்லாம் வீணான வெற்றியான விளையாட்டுகளை கழிப்பதற்கு அல்லது எவ்வித குறிக்கோளுமே இல்லாமல் எப்படி வாழ வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும் எனக்கூடிய எந்த ஒரு குறிக்கோளும் இருக்காது. இப்படி இருக்கக்கூடிய வயது 7லிருந்து 14 வயது வரை இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் இப்பொழுது இவர்களை சீர்படுத்த வேண்டும். அடுத்தபடியாக 3வது படித்தரம், 3வது கட்டமாக இருக்கக்கூடியது இந்த 14 வயதில் இருந்து 21 வயது வரை இந்த மனிதனுடைய வாழ்க்கை தன் உடலை, பொருள்களை அலங்கரிப்பது, கவர்ச்சியான
விஷயங்களில் கவனம் செலுத்துவது, இதிலேயே இவருடைய முழு கவனமும் செலவாகிக் கொண்டிருக்கும். 14 வயசுக்கு மேல ஆயிட்டாருன்னா என்ன செய்யறாரு? இவர் மைனர் ஆகிறாரு. மைனர் ஆகுன பார்த்தா ட்ரெஸ் அப்படி எடுக்கணும், முடிய நினைச்சாப்புல இங்க ரோடு போகணும். ஒவ்வொரு தலைவரையும் பார்த்தோம்னா அல்லாஹு அக்பர், தலை வெட்ட சொன்னா முடிய வெட்ட சொன்னா அலங்கோலமாக வந்து நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். எப்பொழுது இவர்கள் நாங்கெல்லாம் யூத்துங்க, கேட்டா என்ன சொல்றாங்க? நாங்கெல்லாம் யூத்துங்க. சட்டையை ஃபிட்டா போடுவாங்க, பேண்ட்களை வந்து பாதி பட்டக்கு கீழே போடுவாங்க, அது லோ பேண்ட். அது கீழே டைட்டா இருக்கணும், மேல லூஸா இருக்கணும். சில பேர் மேல டைட்டா வச்சு கீழே லூஸ் ஆக்கி விட்டுறாங்க பேண்ட்களை. இப்படி இவனுடைய ஆடை அலங்காரங்கள், இவனுடைய தோற்றங்கள், இதற்காக வேண்டி தன்னை மெருகூட்டுவதற்காக வேண்டி என்னென்ன செயல்பாடுகள் எல்லாம் செய்ய வேண்டுமோ, சுன்னத்துகளை கடைபிடிப்பதை விட இவர்களுடைய செயல்பாடுகள் பாக்கி ஏனைய நபர்களுடைய சுன்னத்துகளை கடைபிடிச்சுட்டு இருப்பாங்க. இது என்ன கட்டிங்க? இது இந்த இதுல படத்துல வந்தது அந்த கட்டிங்க. இது இவனுடைய ஸ்டைலு, அவனுடைய ஸ்டைலு. இந்த அளவிற்கு இவர்களுடைய எண்ணங்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய வயதுகள் இது. பெண்களை கவர்ச்சிப்படுத்த வேண்டும், கவர்ச்சிப்படுத்தி இவர்கள் அடைய வேண்டும். இன்னைக்கு ஒண்ணு சொல்ல போனா ஒரு படி மேல போய் என்ன செஞ்சாங்க, இந்த 14 வயசுல இருந்த லவ் என்பது அவர்களுக்கு ஒரு ஹேபிட்டாகவே ஆகிறாங்க. காதல் இல்லாவிட்டால் தன்னுடைய வாழ்க்கை கர்மமாக ஆகிவிட்டது என்பதை கொண்டு என்னும் அளவிற்கு ஆகிவிடுகின்றார்கள். எங்கிருந்து இந்த 14 வயசு வந்துருச்சு அப்படின்னு அதுக்கு மேல இருந்து பார்த்தீங்கன்னா இவன் இந்த இதுல போய் மூழ்கிடுவான். காலேஜ் வரைக்கும் பொழுது இவன் இன்னும் இவனுடைய செயல்பாடுகள் அதிகமாக ஆகிவிடுகின்றது. படிப்புகளிலேயோ இவனுடைய ஏனைய விஷயங்களிலேயோ கவனங்கள் இல்லாமல் இவன் அதற்காக வேண்டி எப்படி தன்னை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும், தன்னுடைய உடல்களை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும், தன்னுடைய உடைகளை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும், இதிலேயே இவனுடைய கவனத்தை முழுவதுமாக செலுத்தக்கூடியவனாக இருக்கின்றான். இதற்குரிய இந்த காலகட்டத்திற்கு சொல்லக்கூடியதுதான் ஜீனத்தி என்று சொல்லக்கூடியது, அழகுபடுத்துதல். 4வது கட்டம். இந்த 4வது கட்டம் இருக்கின்றது. 21 வயதிலிருந்து 28 வயது வரை தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ள முயற்சிப்பது. உன்னை விட நான் உயர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்பதிலேயே அவனுடைய கவனத்தை ஈர்த்துக் கொண்டு இருப்பான். படிச்சு முடிச்சிடறான், டிகிரி பெற்றான், வாங்கணும்னு என்ன செய்யறான்? நான் இந்த இது செய்றீங்க 18 வயசுக்கு மேல ஆன டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துட்டோம்னா இவர் என்னன்னா பிளைட் ஓட்டுறதுக்கு எல்லாம் கத்துக்கிட்டது போல பெரிய எக்ஸ்போர்ட் டிரைவர் போல அங்க ஓட்ட பாத்தீங்கன்னா ஸ்பீட்ல ஓட்டிட்டு போவாரு. எல்லாத்துக்கும் கட்ட அடிச்சுக்கிட்டு அப்படியே எப்படிலாம் கட்ட அடிக்கணுமா, படுத்து கட்ட அடிக்கணுமா, நின்று கட்ட அடிக்கணுமா, எல்லாத்தையும் கட்ட அடிச்சு போவாரு. இந்த எப்படி ஓட்டிடலாம், அப்படியே ஓட்டிடலாம். இது என்ன? இது இளம் காலை பயம் அறியாது என்பதாக தமிழில் ஒரு பழமொழி சொல்வார்கள். இந்த 21 வயதிலிருந்து 28 வயது இவன் கிடைக்கக்கூடிய சமயங்களில் இவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் இதில் இருக்கும். தபாகம் என்று சொல்வார்கள் இதில் அரபில் சொல்லும் பொழுது. இவர்களுடைய பிக்கர்கள் எல்லாம் எல்லாவற்றிலும் இவர்கள் இருக்கக்கூடியவெல்லாம் அடுத்தவனை மட்டும் நான் பெரியவனா இருக்கணும். அவன் அப்படி வாங்கிட்டான், 1 லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்கியிருக்கான், எனக்கு அதை விட மேலான பைக் வேணும். அவன் அதோட ட்ரெஸ் வாங்கிட்டான், அதுபோல இருக்கான், எனக்கு அது வாங்கி கொடுக்க. நீ சம்பாதிடா. அவன் 50,000 ரூபாய் சம்பாதிக்கலாம், நீ 10,000 ரூபாய் சம்பாதிக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்ன அதெல்லாம் பார்த்துக்கல, அப்படின்னா சம்பாதிச்சுக்கலாம். ஒரு தனாவட்டா சொல்லிடலாம். இது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும். பெண்களுடையது வேற லெவல்களில் இருக்கும். உடைகளில் இன்னைக்கு இருக்கக்கூடிய புர்காக்கள், எனக்கு புர்கா எதுக்கு இருக்கிறா அப்படின்னா இவர்கள் அங்கங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு ஒரு பேணுதலுக்காக வேண்டி அவர்கள் வெளியே செல்லக்கூடியவர்கள் இளைஞர்களா இளைஞர்களா அல்லது முதிய கிழவிகளா என்பதை அறியாமல் இருப்பதற்காக வேண்டி எல்லோருக்கும் இது போல புர்காக்கள் வடிவமைச்சாங்க. அன்னைக்கு அதுக்கு முன்னாடி துப்பட்டி இருந்துச்சு, 4 முழக்கப்பட்டி 8 முழக்கப்பட்டி இருக்கும்.
இந்த 8 முழ துப்பட்டியை எல்லாம் என்ன செய்வாங்க, கல்யாணம் முடிச்ச உடனே அந்த பொண்ணுக்கு தான் சங்காயிப்பட்டு துப்பட்டி வேணும், 8 முழ துப்பட்டி வேணும் அப்படின்னு சொல்லித்தான் வாங்குவாங்க. அந்த காலகட்டம்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு ஐயம்பட்டையில அந்த பழக்கங்கள் இருக்கு. சங்காயிப்பட்டு துப்பட்டி தான் வேணுங்குவாங்க, பொண்ணுக்கு எடுத்துக்கொண்டு வரல சீரில் கொண்டு வரணுவாங்க, 8 முழ துப்பட்டி தான் வேணுங்குவாங்க. அப்ப அது போல அந்த துப்பட்டிகள் என்று சொல்லும் பொழுது மொத்தமா செஞ்சு பாத்தீங்கன்னா தலையை தூக்கி மாட்டிட்டு கையில் அள்ளி போட்டு கொண்டு வருவாங்க. யார் அந்த பெண்ணை பார்க்கக்கூடிய சமயத்தில் ஏதோ 50-60 வயசு கடவு போல தெரியும். அதுபோல அடக்கத்தை அங்கே காட்டுவதற்காக இருந்துச்சு. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு ஸ்டைலாக எல்லாம் ஃபிட்டாக அந்த உடுத்தக்கூடிய புர்காக்கள் டைட் புர்கா, பனியன் காற்று அது டைட்டா வேணும். இது போல உடுத்தக்கூடிய நிலைமைகள் கேட்டு வாங்கக்கூடிய அளவிற்கு விட்டார்கள். தாங்கள் எடுக்கக்கூடிய சுடிதார்களாக இருக்கட்டும், எல்லாமே கையில் இல்லாத சுடிதார்கள், இன்னும் லெகின்ஸ், ஒவ்வொரு விஷயங்களிலும் ஆடைகளில் இது போன்ற எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள். இது யார், இளம் வயதில் இருக்கக்கூடிய இந்த 21 இருந்து 28 வரை இருக்கக்கூடியவர்கள். அவர்களை விட நான் மேலாக இருக்க வேண்டும், அவர்களை விட நான் சிறந்தவனாக இருக்க வேண்டும், அவனை விட நான் பெரியதாக வைத்திருக்க வேண்டும். இந்த காரணங்களில் தான் கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு எப்படி செல்போன் வச்சிருக்கக்கூடியதோ அவனை விட நான் உயர்ந்த செல்போன் வச்சிருக்கணும். அவன் ஓப்போ வச்சிருக்கானா, நான் விவோ வச்சிருக்கணும். அவன் விவோ வச்சிருக்கானா, நான் என்னது ஆப்பிள் வச்சிருக்கானா, நான் ஆரஞ்சு வச்சிருக்கணும். இந்த அளவுக்கு தான் போனுடைய லெவல்கள் போய்கிட்டு இருக்கு. அப்ப இது 4ஆம் கட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த அளவிற்கு தான் இவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். 21 28 வரை. அதே சமயத்தில் 29 வயதை அடைந்து விட்டார். அதற்கு மேல் இருந்துதான் இவன் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றான். அப்பொழுதுதான் இவனுக்கு தான் யார் என்பதை விளங்கக்கூடியவனாக இவன் பொருட்களை அதிகம் சேர்க்க வேண்டும் எனக்கூடிய ஆசைகளை இவன் புரிய ஆரம்பித்து விடுவான். இவனுடைய முழு கவனங்களும் இதன் பக்கம் இருக்கும். இதற்கு முடியவில்லை என்றால் மரணம் தான் இவனுக்கு முடிவாக அமையும். இவனுடைய கடைசி முடிவு மரணம் வரையும். நான் அதை சேர்க்கணும், இதை சேர்க்கணும், 2 வீடு, 1 வீடு ஆச்சா 2 வீடு ஆக்கணும், 2 வீடு ஆச்சா 4 வீடு ஆக்கணும். பணத்தை சேர்க்கக்கூடிய துன்யாவுடைய ஆசைகளில் இவன் மோகத்தினால் பீடிக்கப்பட்டவனாக அதில் அவன் திரும்பி கொண்டே சென்று கொண்டே இருப்பான். அது ஆக்குமுத்தகாசுர ஹத்தா சூரத்துல் மகாபிர் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மற்றவர்களை விட தாம் அதிக செல்வத்தை பெற்றிருக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களின் கவனத்தை ஈர்த்து விட்டது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். மன்னர்கள் நீங்கள் சந்திக்கும் வரை இந்த நிலை தொடரும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றார். 29 வயதுக்கு மேல இவன் போன உடனே கல்யாணம் முடிச்ச ஒரு குழந்தை 2 குழந்தை ஆன உடனே இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் நான் சொல்லல, நார்மலா இருந்தவங்க முன்னாடி இருந்தவங்க குடும்ப அக்கறைகள் அங்கு வந்துச்சு. இன்னைக்கு எல்லாம் பிள்ளைய படுக்க வச்சு நம்ம சோறு போட்டு எல்லாம் பழக்கி விட்டு இவன் கல்யாணம் முடிச்சாலும் அதே போலதான் வச்சிருக்கோம். இன்னைக்கு கேட்கக்கூடிய கேள்வி, ஏன் பெத்த, ஏன் கல்யாணம் முடிச்சு கொடுத்த, குழந்தை பிறகு எனக்கு பார்க்கணும், என் முன்னாடிக்கு பாரு, என் பிள்ளைக்கு பாரு. இன்னைக்கு இப்படி கேள்விகள் கேட்கக்கூடிய குழந்தைகள் அதிகமாகி கொண்டிருக்கின்றார்கள். அருமைக்குரிய சகோதரர்கள், அவர்களுக்கு வாழ்க்கையுடைய லட்சியத்தை, வாழ்க்கையை பற்றி உணர்த்த வேண்டும் என்பதுதான் இந்த மனித வாழ்க்கைகளில் நமக்கு அல்லாஹ் எடுத்து சொல்லக்கூடியது. மனித வாழ்க்கை சுகமானதாக, அமைதியானதாக, மன திருப்தியை தரக்கூடியதாக அமைய வேண்டும் என்றால் அவனிடத்தில் 2 விஷயங்கள் இருக்க வேண்டும். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கை சுகமானதாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும்னா அவன் 2 விஷயங்கள் முன்னெடுக்க வேண்டும். ஒன்று, மனதில் திடமான உறுதியான ஈமான் அவனுக்கு இருக்க வேண்டும். திடமான உறுதியான ஈமான் இருக்கணும். எதை கொண்டும் நான் ஈமானை இழக்க மாட்டேன், எதுவும் எனக்கு என்னுடைய ரப்பு நாடியதுதான் எனக்கு கிடைக்கும். இன்னைக்கு என்ன செய்யறான், ரம்மி விளையாட ஆரம்பிக்கிறான். இந்த சூதாட்டங்கள் முதல்ல பாக்கையில எடுத்தவனே சொல்லுவாங்க, உங்களுக்கு வெளிச்சமாக 6000 ரூபாய் கொடுக்கப்படும்.
வெல்கம் ரம்மி வெல்கம் வந்து 6000 ரூபாய் கொடுக்க போறோம். 6000 கொடுத்து உள்ள போயிடுவாரு. போன ஒரு 2 ட்ரிப் விளையாடுவாரு. விளையாடுற பார்த்தா அவருக்கு காசு வர்றாப்புல தெரியும். இது மாயர்கள். யார் விளையாடுறதே தெரியாது, எதிரணியில் யார் விளையாடுறது தெரியாது. இந்த கேம்கள்ல செல்களில் எல்லாம் இருக்கின்றது. இவன் தன்னுடைய உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை போடுங்க, கூகுள் நம்பரை போடுங்க, எல்லாத்தையும் போட்டு வச்சுவான். ஜிபே நம்பர் எல்லாத்தையும் போட்டு விளையாட ஆரம்பிப்பான். 2 ட்ரிப் வர்றாப்புல தெரியும். 3ஆவது ட்ரிப் ஒட்டு மொத்தமா இருந்த காசை எல்லாம் வச்சு தள்ளிட்டு போயிடுவான். மேலும் நீங்க தொடரணும்னா நீங்க என்ன செய்யுங்க, காசு போடுங்க. இவன் காசு அறுத்துட்டா கணவனோட வாங்கி எல்லாத்துக்கும் வாங்கி பழையிடம் போட்டு வைப்பான். 2 ட்ரிப் கிடைக்கிறாப்புல கிடைக்கும். 3ஆவது ட்ரிப் அடுத்த எல்லாம் வந்துடுவான். இப்படி கடனாக்கி 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 பல நபர்கள் சூசைட் அட்டன் பண்ணியிருக்காங்க. தமிழகத்தில் நடந்திருக்கு, வேற எங்கோ நடந்தது அல்ல. அதில் இஸ்லாமியர்களும் உள்ளடக்கியவர்களாக இருந்திருக்காங்க. முன்னுள்ள வரலாறுகள் நாம் தமிழ்நாட்டுடைய வரலாறுகளை இந்த சூதாட்டத்தின் மூலியமாக பணம் இழந்து தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்ட தற்கொலை செய்து கொண்ட நபர்களை பார்த்தால் தெரியும். இடையில ஒரு செய்தி வந்தது. ஒன்னும் சொல்ல போனா எந்த மாவட்டத்தில் தான், இந்த தேனி மாவட்டத்தில் நடந்தது. ஏறத்தாழ 25-30 லட்சம் பக்கத்துல தந்தை செல்போன்ல போட்டு வச்சிருந்தாரு, தன்னுடைய அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருந்தாரு. கடைசியில பார்த்தா 2-3 மாசம் கழிச்சு பார்த்தா ஒண்ணுமே இல்லை, 0 பேலன்ஸ் காட்டுது. என்னன்னு பார்த்தா கடைசியில இது எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி சைபர் கேமரா போய் கேஸ் கொடுக்கிறாரு, எல்லாம் செஞ்சு பாக்குறாரு. கடைசியில பார்த்தா தன்னுடைய செல்போனை எடுத்து பார்க்கும் பொழுது தன்னுடைய சிறிய குழந்தை, சரியாக பேச்சுக்கள் கூட வராத குழந்தை, ஏறத்தாழ 5-6 வயது இருக்கக்கூடிய இந்த குழந்தை, பச்சிலன் குழந்தை, கையில செல்போனை கொடுத்துட்டாங்க. இந்த பிள்ளை எல்லாத்தையும் உள்ள போய் இந்த கேம் என்னென்ன வருதோ எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி எல்லாத்தையும் விளையாண்டு ஏதோ ஆக்கி எல்லாத்தையும் காசு எல்லாம் போயிடுச்சு. இவனுடைய ஆசைகள் எந்த அளவிற்கு இருக்கின்றது. நாம் ஈமானை இழக்கக்கூடிய அளவிற்கு இவன் சென்று வருகின்றான். அப்பொழுது மனிதனுடைய வாழ்க்கையில் சிறக்க வேண்டும் என்றால் முதன்மையாக என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? ஈமானில் உறுதியாக இருக்க வேண்டும். நான் ஹக்கான முறைகளில் உழைத்து சம்பாதிக்க வேண்டும், ஹலாலான முறைகளில் உழைத்து சம்பாதிக்க வேண்டும். அது ஹராமான முறையில் எந்த முறையில் வந்தாலும் சரி, அது எந்த முறையில் வந்தாலும் சரி, ஹராமான முறையில் வந்தாலும் அது ஒரு பொழுதும் இருக்காது. உங்களை கண்ணியத்திலும் ஆழ்த்தாது. எப்படியா இருந்தாலும் உங்களை இறைவில கொண்டு போய் சேர்க்கிறோம். அப்ப நம்மளுடைய ஈமான் உறுதியாக இருக்க வேண்டும். இரண்டாவது, நல்ல அமல்கள் செய்ய வேண்டும். இவர்களுடைய செயல்பாடுகள் நல்ல செயல்பாடுகளாக இருக்க வேண்டும். இவன் நல்ல செயல்பாடுகளில் இருந்தால், எல்லா செயல்பாடுகளும் நன்றாக இருந்தால் இவனுடைய வாழ்க்கை சௌரியமாக சௌபாகியமாக இருக்கும். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், மன் அமில ஸாலிஹன் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். யார் ஈமான் கொண்ட நிலையில் நல்ல அமல்கள் செய்வாரோ அவருக்கு சந்தோஷமான வாழ்க்கையை நாம் பரிசாக தருவோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். யாருக்கு? முஹ்மினான ஆண்கள் பெண்கள் அனைவரும் 2 பேருக்கும் அல்லாஹ் தஆலா சொல்றான். அவர்களுக்கு நாம் எதை பரிசாக கொடுக்கிறோம்? சந்தோஷத்தை பரிசாக கொடுக்கின்றோம். ஆனால் அல்லாஹ்வை நினைக்காமல் வாழ்ந்தால் வாழ்க்கை சோகமாக மாற்றிவிடும், சோகமாக மாறிவிடும். இவனுடைய வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையாக இருக்காது. وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். யார் என்னை நினைக்காமல் வாழ்கின்றானோ அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை நாம் உண்டாக்குவோம். அவருடைய வாழ்க்கை நெருக்கடியான வாழ்க்கையாக இருக்கும். நான் எல்லா நேரம் நினைச்சிருக்கீங்க தொடர்பு போறீங்க, 5 நேரம் தொடர்பு போறீங்க. அப்படி அல்ல. ஒரு செயல்களை செய்யும் பொழுது கூட அல்லாஹ்வுடைய எண்ணங்கள் அங்கே இருந்து வர வேண்டும். அல்லாஹ்வுடைய சிந்தனைகள் உங்களுக்கு வர வேண்டும். இது என்னுடைய ரப்புடைய முத்தியில் நல்ல அமலா கெட்ட அமலா, இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, இதன் மூலியமாக நன்மை கிடைக்குமா இதன் மூலியமாக தீமை கிடைக்குமா, எப்படி செய்ய வேண்டும் எதுவோ செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் இவருடைய மனக்கண்களில் ஓட்ட வேண்டும்.
அதில் நாம் தவறி விடுகின்றோம். எந்த ஒரு சைக்கிள் எடுத்து அழுக்கிறோம், ஒரு பைக் எடுத்து அழுக்கிறோம் அப்படின்னு நாம் போகக்கூடிய இடம் எது? இப்பொழுது போகக்கூடியது இது நன்மையான காரியத்தின் பக்கம் செல்கின்றோமா? இது நன்மையை நமக்கு எடுத்து தருமா, தீமையை எடுத்து தருமா? எதற்காக வேண்டி செல்கின்றோம்? ஊர் சுற்றுவதற்காக வேண்டி கொண்டு நன்மை வராது. சகர் நான் செய்யறதுக்கு இங்க சாப்பாடு இருக்கு, வீட்டுல எல்லாம் இருக்கு, இங்க விட்டு போட்டு நான் மந்திரிக்காக வேண்டி காரைக்கால் போய் சாப்பிட போறேன், இது நன்மை இல்லை. இது உன்னுடைய பகட்டுத்தனத்தை எடுத்து காட்டக்கூடியது. இது உன்னுடைய அகந்தையை, ஒரு வீண் வெட்டித்தனத்தை எடுத்து காட்டக்கூடியது. நேரங்களை செலவழிப்பது. அருமைக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு விஷயங்களும் இருக்கின்றது. இதுபோன்று நாம் ஒவ்வொன்றையும் நினைக்க வேண்டும். அப்படி நினைக்கக்கூடிய நன்மக்களாக வல்லுவார் நம்மை அனைவரையும் ஆட்சி அருள்வானாக. நம்முடைய வாழ்க்கையை சீரானதும் செம்மையானதும் வல்லவல்லாஹ் ஆக்கி தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி سبحانك اللهم وبحمدك ونشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين.